ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் SaGo டியூட்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரைட்டாக எப்படி ஃபோட்டோ மாற்றுறது, அதுதான் இது. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த லைட் ரூமில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அட்ஜஸ்ட் வந்து எப்பயுமே ரொம்ப டார்க்காக வச்சிங்கன்னா பிரைட்டாக தெரியாது. அதனால் எப்பயுமே லைட்டாக வைங்க. எல்லாத்தையும் எப்பயுமே நீங்கள் வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்பயுமே லெஸ் பண்ணி பாருங்கள். ஹையாக வச்சு பார்க்காதீங்க. அது பாருங்கள், லெஸ் பண்ணால் தான் அது நல்லா இருக்கும். எப்பவுமே யூனிக்காக இருக்கும். அப்போ தான் அது யூனிக்காக தெரியும். இதை பாருங்கள், எல்லாத்தையும் லெஸ் பண்ணி தான் பார்க்கணுமே. அவசரப்பட்டு எல்லாத்தையும் இதை பாருங்கள், எனக்கு இதில் செட் ஆகலை. ஒரு ஃபோட்டோவில் இது செட் ஆகும். அதனால நான் அதை வச்சு பார்த்தேன். பட் எனக்கு இது தான் செட் ஆகுது. எதுவுமே செட் ஆகலை. நார்மலாக இருந்தது செட் ஆச்சு. அதனால் நான் நார்மலே வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நான் நார்மல் வச்சேன்னா இதோ இந்த மாதிரி வந்துச்சு. சேவ் பண்ணிக்கினேன். இதோ சேவ் பண்ணிக்கிட்டேன். இது PicsArtல போயிடுங்க. PicsArtல போனோடனே இதோ இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். PicsArtக்கு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எஃபெக்டில் போயிட்டு இது பிளர் உங்களுக்கு தெரிலனா சொல்லுங்கள். நான் புதுசாக ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அது லைட் கரெக்டாக அழிங்க. அப்புறம் இல்லை அசிங்கமாக தெரியும், அது பிளர் பண்ணணுன்ற மாதிரி தெரியும். அதனால் அது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் பிளர் எஃபெக்டே இருக்காது. நானாக இது க்ரியேட் பண்ணது, அதனால் பிளர் எஃபெக்ட் தெரியும். இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஆண்ட எதுவுமே சின்ன மிஸ்டேக்ஸ் கூட தெரியக்கூடாது. அதனால தான் அது போட்டேன். இந்த பாருங்கள், எரேஸ் பண்ணுங்கள். நான் அந்த கையாண்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதனால நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது அது கரெக்டாக செட் ஆகுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் வச்சுட்டு வரேன்னா அதை பாருங்கள், தெரியுதா பாருங்கள், தெரில, சுத்தமாக தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணால் தான் செட் ஆகும். ஒரு சிலர்லாம் பர்ஃபெக்டாக பண்ணால் தான், இல்லைன்னா செட் ஆகாது. அதுக்கு இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன், செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணால், இது அந்த கலர் பின்னாடி பிளாக், அது வந்து ஒரு நல்லாயிருக்கும். பிளாக் வச்சா அது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான். அதை பாருங்கள், அது ஃபேஸில் வச்சிங்கன்னா அது என்ன கலர் இருக்கோ அது இருக்கும். பட் மிச்ச கலர்லாம் போயிடும். அதே மாதிரி தான் இது. நான் என்ன பண்ணேன், அது ஃபுல்லாக ஆப்போசிட்டாக வச்சுட்டு நான் வேணுன்ற இடத்துல மட்டும் அதை அடிச்சுக்கிட்டேன். இதை பாருங்கள், நான் வேணுன்ற இடத்துல அடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரியுது. அது நல்லா இருக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ரெட்டில் சைடில் ரெட்டு, அந்த ரெட்டு தெரியக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்பயுமே ஈஸியாக எதுவுமே கிடைச்சிடாது. அதனால் நான் பொறுமையாக பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், பொறுமையாக பண்ணோடனே நல்லா தான் இருக்கும். அந்த ரெட்டெல்லாம் அழிச்சிடுங்க. இந்த ரெட்டெல்லாம் அழிச்சிட்டா நல்லா தான் வரும். இதை பாருங்கள், ஃபேஸ் அது பிளாக்காக இருந்ததுனால அதை மாற்றுறேன். அதை பாருங்கள், அது வந்து நம்ம ஒழுங்காக எரேஸ் பண்ணிடணும். ஏன்னா அது ஒரு சில வாட்டி நீங்கள் கை வைக்கும்போது அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால தான் இதை பாருங்கள், அதெல்லாம் நான் மறுபடியும் எரேஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள், உங்களுக்கு அந்த லுக் வரும். கொஞ்சமாக தான் அது கரெக்டாக அழிக்கணும், இல்லைன்னா ஃபேஸில் பிளாக் வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து அழிச்சிடுங்க. இதை பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்தோடனே என்ன பண்ணோம், அது வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே தெரியும். அதனால் நம்ம அந்த ஆயில் பெயிண்ட் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த ஆயில் பெயிண்ட் டிக் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன், தெரியுதா? இப்போ அந்த ஆயில் பெயிண்ட் வச்சு கம்மி பண்ணிவிட்டு நான் வேணுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் டிஷர்ட்டில் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் பாருங்கள், டிஷர்ட்டில் ட்ரை பண்ணிட்டேன், கம்மி பண்ணிடுவேன். அதை பாருங்கள், இப்போ இந்த ஆயில் பெயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு ஆயில் பெயிண்ட் வச்சுட்டேன். பாருங்கள், கம்மியாக வச்சுட்டேன். இதை பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் அதே தான் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியல. டிக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் ஆட் ஃபோட்டோஸ் கொடுக்க போகிறோம். ஆட் ஃபோட்டோஸ் தான். ஆட் ஃபோட்டோஸில் போயிட்டு அந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், ரெட் கலர் நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் நீங்கள் வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த ரெட் கலரில் போயிட்டு லைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு நல்லாயிருக்கும் அந்த லுக்கு. இந்த ரெட் கலர் உங்களுக்கு வேணுன்றதில் வச்சுக்கோங்க. நான் கீழே தான் வச்சுருப்பேன். அது வந்து உங்களுக்கு கோடு மாதிரி தெரியும். அதனால் அந்த கோடை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபுல்லாக ஆர்டினஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த மாதிரி வந்துடும். இதோ இப்போ அப்படியே லைட்டாக அதை இது அழிச்சுனே வந்தீங்கன்னா அது பாருங்கள், எனக்கு அந்த கோடு போயிட்டுருக்கும். அதை போயிடுச்சு பாருங்கள், டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடியுது.